முதல்ல சூப். உங்களுக்கு டொமேட்டோ சூப். 2 டொமேட்டோ சூப். மத்தத பின்னால ஆர்டர் பண்றேன். குறும்பு ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே? குறும்பா? அதா மேஜை கடையில மெல்ல உங்க காலை கொண்டு வந்து என் கால் மேல வச்சு. நோ நோ, ஐ அம் a gentleman. பாவம், நீங்களே சொல்லிக்கங்க. ரம்மியமான வாசனை வருதே. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? சேலஞ்ச். ஓ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. அப்புறம் நான் கன்னியாவே இருக்க வேண்டியதா? சாரி, நீங்க கன்னியாவே இருக்க முடியாது. நீங்களும் கிழவியாதான் ஆவீங்க. வசந்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு பெரிய கம்பெனில என்ன சேல்ஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த சாக்லேட்டுக்கே இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கே. என்னையே நான் முழுசா கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஆமாங்க, எப்போ 7 மணிக்கு மேலதான் வருவீங்க? ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. டிஃபன் சாப்பிட வாங்க. ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தேன். டாடி, எங்க ஸ்கூல்ல விஜய்ங்கிற பையன் இருக்கான். அவன் நம்மளோட பணக்காரன். தினம் பெரிய கார்ல வரான். யார் அந்த விஜய்? வந்ததுல இருந்து அந்த விஜய் புராணம் தான் படிச்சிட்டு இருக்கா. நீங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்தா பகல்லையே நட்சத்திரங்கள் தெரியுது, நிலா காயுது, ஃபேன் காத்தே தென்றலா வீசுது. நான் போறேன். ஏய், ஐயோ, விடுங்க, விடுங்களே, ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. யாராவது பார்க்க போறாங்க. என்ன கரைஞ்சா போயிடுவேன்? சீ, இது என்ன குறும்பு? சும்மா இருங்களேன். டாடி, கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சியா? ஹோம்வொர்க் பண்ணியா? லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிட்டியா? ஏன்டா ஹேர் கட் கூட பண்ணிக்கல? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி. இதுதான் அமிதாப் பச்சன் ஸ்டைல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர். இதுல இருந்து கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர், புரியுதா? மத்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்ககிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனாரு, இந்த பொசிஷன் ஏன் அவர் கொடுத்தேன், அவர் எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க, படிச்சிடாதீங்க, புரியுதா? ஷியர் ஹார்ட் ஒர்க். ஒரே வருஷத்துல 40% டர்ன் ஓவர் அவர் காமிச்சார். நீங்களும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், புரியுதா? ஜெனரல் மேனேஜர், நீங்க நிக்க கூடாது, உட்காருங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்னங்க இது திடீர்னு யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க. வசந்தி, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா, அந்த சந்தோஷத்தை உன்னோட சேர்ந்து கொண்டாட போறேன். எப்படி? எப்படி? மேடம், இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா, பெரிய வேலையில இருக்கானா. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். நீங்க உங்களுக்கு யார் வேணும்? இப்போ யாரை தேடிட்டு வந்தீங்க? மேடம், நான் பயனியர் இண்டஸ்ட்ரீஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் பத்மநாபன் உங்களுக்கு? அவர் என் அப்பாதான். அந்த வேலையே உங்க அப்பா சிபாரிசு பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. அவர் காலமாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி. நான் விசாரிக்கிறதுனால உங்க துக்கம் குறைய போறதில்ல.
ஆனாலும் என்ன செய்யறது, யாருமே எதிர்பார்க்கல. உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். உங்க பேர்? பாஸ்கர். இந்தாங்க பால். எனக்கு வேண்டாம். ஏங்க? என்னமோ தெரியல, எனக்கு தேவையில்லை. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்களே. மனசு சங்கடப்படும்படியா ஆபீஸ்ல ஏதாவது? நோ நோ, ஜஸ்ட் ஓவர் ஒர்க், அவ்வளவுதான். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. வசந்தி ப்ளீஸ், நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. குட் மார்னிங் சார். நீங்களா? ஆமா, நான் உங்களை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நினைவிருக்கு. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். நீங்க என்ன காரியமா என்ன பார்க்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் இப்போ சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னோட சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ. சார், மேடம், இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜெனரல் மேனேஜர் கொடுக்க சொன்னார். சார், என்னை எந்த கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூவும் பண்ணல. இந்த வேலையை கொடுத்திருக்கீங்களே, இது என் மேல ஏற்பட்ட பரிதாப உணர்ச்சியா இல்ல எங்க அப்பா செய்த உதவிக்கு நன்றி கடனா? நோ நோ, இந்த ரெண்டுமே இல்ல. உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன். யூ கெட் திஸ் ஜாப் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். தேங்க்யூ சார். சர்டிபிகேட்ஸ். 2 teaspoons of salt. அத போட்டு கலந்தீங்களா? என் தம்பி, யாராவது டீ தூள உப்புமா போடுவாடா? கஷ்டம். 2 டீஸ்பூன் உப்பு போடணும்னு எழுதிருக்கு. ஓஹோ, அத சொல்றியா? போட்டுட்டா போறது. அடடே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அம்பி பசிக்கிறதுன்னா புத்தகத்தை பார்த்து உப்புமா கடைன்னு இருந்தேன். அது அநேகமா உப்புமாவத்தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். மம்மி, நீங்க போன காரியம் என்னாச்சு? சக்சஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட் மம்மி. நான் தான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு. நான் தான் மறந்து போயிட்டேன். ரவா உப்புமாவுக்கு பதிலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு. ஆத்துல என் சகதர்மணி இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். இந்த டின்பால போட்டு வெள்ளை வெளையர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா. வெள்ளை வெள்ளையர்னு. அது டின் பாலா இருக்காது, டினோ பாலா இருக்கும். அதான் அதான். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும். என்ன சந்திக்கணுமா? ஆமா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். ஐம் சாரி சார், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு.
எஸ் சொல்லுங்க மேடம். திவ்யா லஞ்ச் சாப்பிட கேண்டீனுக்கு வரல? ஜஸ்ட் மினிட், நீங்க போங்க. ஓகே மேடம், நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ். ஸ்மால் ரிக்வெஸ்ட். வீட்டில இருந்து எனக்கு லஞ்ச் வந்திருக்கு. என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சேபமே இல்லையே? ஐம் சாரி, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கூட இருக்கு. அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. திவ்யா, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். எப்ப நேரம் கிடைக்கும்? இங்கே பேசலாமே. இல்ல, நிறைய பேசணும். இன்னைக்கு ஈவினிங் வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். கமான், நான் டிராப் பண்றேன். கமான் திவ்யா. ஏய் வசந்தி, தலைகாணிக்கு வர போடலன்னு யார் அழுத? மணி 9 ஆகுது இல்ல? சீக்கிரம் கதவை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு வந்து படுக்கலாம்ல? உங்க அவசரத்துக்கு நாள் இல்ல. நமக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக நான் இப்பயே சன்னியாசம் வாங்கிக்கணுமா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க போறேன். ஏய், நீ எப்படி தூங்க போறன்னு நான் பாக்குறேன். ஐயோ, இருங்க, கதவு மூடி தாப்பா போட்டு வரேன். டாடி, இன்னைக்கு என் ரூம்ல படுக்க பயமா இருக்கு. நான் இந்த ரூம்ல தான் படுக்க போறேன். ம். ம். சமத்து. டேய் கண்ணா, ஒரு ரூம்ல படுத்து தூங்க. இன்னைக்கு மட்டும் தானே பயம். நாளையில இருந்து பயப்பட மாட்டியே? அதை பற்றி நாளை சிந்திப்போம். ஓஹோ. என்னங்க, சங்கரை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண வேண்டாம்? ஆமா, வழக்கமான செக்கப்பும் பண்ணணும். அப்படியே இவன் நேரத்தோட தூங்குறதுக்கு மாத்திரையும் கேட்கணும்.